ஒரு அழகான ட்ரீ இருந்தது. அந்த ட்ரீயோடைய பெயர் வந்து டில்லு. ஒரு அழகான காட்டுல ஒரு சின்ன ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தோடைய பேர் வந்து டில்லு. அதோடைய அது கிளைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். மற்ற எல்லா மரமும் உயரமா இருந்துச்சு. ஆனா டில்லு மட்டும் ரொம்ப சின்னதா இருந்தது. அதனால அது மற்ற மரங்கள்லாம் இதை பார்த்து சிரிக்கும். ஆனா இது வந்து அதோடைய மனசு வந்து ரொம்ப பெருசா இருந்தது. மற்றவங்க என்ன உதவி கேட்டாலும் அந்த டில்லு வந்து பண்ணும். ஒரு நாள் ஹாட் சம்மரா இருந்தது. அப்போ வந்து ஒரு ஒரு அணில் வந்து தனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. கேட்ட உடனே டில்லு வந்து என்ன செஞ்சுச்சுன்னா தன்னுடைய கிளைகளை அசைச்சு அதுக்கு தேவையான தண்ணியை கொடுத்துச்சு. அப்போ அந்த அணில் வந்து சொன்னுச்சா, நீ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேர்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இதுக்கு தங்குறதுக்கு இடமே இல்லை, நான் உன்னுடைய மரத்தில் வந்து கூடு கட்டிக்கிடட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ட்ரீயும் கூடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துச்சு. அதை பார்த்து அதுக்கப்புறம் மற்ற அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் சாப்பாடு, அதுக்கு கீழே தங்குறதுக்கு வசதி எல்லாம் நாங்கள் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. எல்லாமே கொடுத்தது. அப்போ ஒரு நாள் வந்து மற்ற மரங்கள் எல்லாம் அதை பார்த்து சொன்னிச்சா, நீ இவ்வளோ முட்டாளாக இருக்காத, மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு மற்ற மரங்கள் எல்லாம் இதுகிட்ட சொன்னிச்சான். இது ஆனால் அதை ஒத்துக்கவே இல்லையா. மற்றவங்க எல்லாரும் இதை வந்து பார்த்து கிண்டல் பண்ணாங்க. ஒரு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடி வந்து தண்ணி இல்லாமல் வாட ஆரம்பிச்சிச்சு. வாட ஆரம்பித்த உடனே பார்த்தியா நாங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மற்ற மரங்கள் சொன்னிச்சு. அப்போது அந்த அணில் என்ன செஞ்சு தன்னால் எண்ட தண்ணியை கொண்டு வந்து அந்த அந்த செடிக்கு மரத்துக்கு வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பறவைகள் எல்லாம் அழகான சாஃப்டான இலைகளை கொண்டுட்டு வந்து அந்த மரத்து மேலே வந்து வச்சுது. அதுக்கப்புறம் காற்று வந்து தென்றல் வந்து அழகான தென்றலாக வீசுச்சு. அப்படி எல்லாம் சேர்ந்து அதுக்கு உதவ ஆரம்பித்த உடனே அந்த மரம் வந்து பலபடியும் அழகாக வளர்ந்துருச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால நம்ம வந்து கெட்டு போயிட மாட்டோம். அதே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் அந்த அதோடைய பலன் வந்து நமக்கு பல மடங்காக நம்மக்கிட்ட கிடைக்கும். அதனால நம்ம கையில் இருக்கிறது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோமே, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம என்றைக்கும் கவலைப்படக்கூடாது. கண்டிப்பாக நம்ம செஞ்ச உதவிக்கான பலன் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஸ்டோரி.